இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைன் காவேரி மருத்துவ அன்னை ரேடியல் ரோட்ல இருந்து நாங்க வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்பைன் ஆபரேஷன் ஒரு 2 வயசு குழந்தையில பண்ணியிருக்கோம். இந்த கதையை நாங்க உங்களோட ஷேர் பண்ண விரும்புறோம். இதோட அதிசயம் என்னன்னா, இந்த குழந்தை வந்து வெறும் 2 வயசு. அதோட ஹார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பைன் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் மடிஞ்சிடுச்சு. இது வந்து டிவினால இது ஆனது. இதனால குழந்தைக்கு கால் பாதிப்பு ஆரம்பிச்சிச்சு. அண்ட் குழந்தையோட பேக்லயும் ஒரு நல்ல ஒரு ஸ்வெல்லிங் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இதனால அவங்க குழந்தைய அழைச்சிட்டு வந்தாங்க பங்களாதேஷ்ல இருந்து. ஏன்னா எல்லாருமே அங்க வந்து இதை பண்ண முடியாது, பண்ணா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. இங்க வந்து நாங்க அதை பார்த்து ஃபுல்லா இவாலுவேட் பண்ணி எங்க ஃபுல் குழு, தட் இஸ் சர்ஜன்ஸ், போத் நியூரோ சர்ஜன், ஸ்பைன் சர்ஜன், எங்க ஸ்பைன் டீமே இருக்கு. எங்க நியூரோ அனஸ்தீசியா, நியூரோ கிரிட்டிக்கல் கேர், நியூரோ ரேடியாலஜி எல்லாரையும் உட்காந்து இதை பத்தி இவாலுவேட் பண்ணி என்ன பண்ணா குழந்தைக்கு நல்லா இருக்கும், குழந்தையோட growth அஃபெக்ட் ஆகாதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க ஃபைனலா டெசிஷன் எடுத்து நாங்க ஒரு மேஜர் 8 hour ஆபரேஷன் பண்ணோம். இந்த ஆபரேஷன் வந்து செஸ்ட் த்ரூவா போய் பண்ணது. தட் இஸ் செஸ்ட் ஓபன் பண்ணி லங்க கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த ஸ்பைனை வந்து அந்த உள்ள போன ஸ்பைன் எடுத்துட்டு இடையில ஒரு கேஜ், ஒரு மெட்டல் இது போட்டு அதை பிக்ஸ் பண்ணிருக்கு. இந்த சர்ஜரி வந்து காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. ஆனா எங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னாலஜி எல்லாம் வச்சு எங்களால இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ண முடியறது. அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அனஸ்தீசியா அண்ட் கிரிட்டிக்கல் கேர்னால குழந்தை உடனடியா மயக்கத்துல இருந்து வெளில வந்து நல்லபடியா மூச்செடுத்து ஒரு 3வது நாள் விளையாட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் ஒரு ரொம்ப நல்ல ஸ்டோரி, ரொம்ப நல்ல நியூஸ். அதுனா சென்னையில இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட், உலகத்துல இந்த மாதிரி ரொம்ப கம்மியான இடத்துல இதை பண்றாங்க, இந்த மாதிரி ஆபரேஷன். ஸோ நாங்க வந்து இங்க சென்னையில இதை பண்ண முடியறது, பண்றோம். ஸோ இதுதான் நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதை பத்தி ஆமா டெஃபினட்டா பயமா தான் இருக்கும், கொஞ்சம் ஆங்ஷியஸா தான் இருப்பாங்க. ஆனா பயத்தினால இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியற ஆபரேஷன் வந்து பண்ணாம இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு குழந்தையோட லைஃபே சேஞ்ச் ஆயிடும். குழந்தை வந்து நல்லபடியா இப்போ வந்து க்ரோ ஆகி ஒரு நார்மல் சைல்டா இருக்கலாம். இதுக்கப்புறம் போஸ்ட் ஆபரேஷன் வந்து குழந்தை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 hourலயே நல்ல மயக்கத்துல இருந்து வந்து ஒரு 3-4 மணி நேரத்துல நாங்க தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நாளே உட்கார வச்சு, குழந்தைய படுக்க வைக்க முடியாது, இந்த மாதிரி சின்ன குழந்தையில சொன்னாலும் படுக்க மாட்டாங்க. ஸோ நாங்க வந்து குழந்தைய உட்கார வச்சு நடக்க வச்சு எல்லாம் பண்ணி 3வது நாள் அந்த 4வது நாள் அந்த பிளே ஏரியா, இந்த ஹாஸ்பிட்டல் டாய்ஸ் ஏரியால போய் அது வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட். பட் அதுக்கு வேண்டி நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னாக்க, அந்த வலி இல்லாம இருக்கிறதுக்கு டாக்டர் பொன்னையா சொன்ன மாதிரி இந்த ரீஜனல் பிளாக், அந்த இடத்துல எங்க ஆபரேஷன் பண்ணியிருக்கோமோ அங்கேயே ஒரு பிளாக் மாதிரி கொடுத்து, ஸோ தட் அந்த குழந்தைக்கு அதிகமா வலி தெரியாம இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ குழந்தை போஸ்ட் ஆபரேட்டிவ்லயே ரொம்ப நல்ல ஃபாஸ்டா ரிகவர் ஆயிடுச்சு.